ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாகிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. யாக்கோபு 1:5. அடுத்தது தமிழரசன். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1. எப்படியெனில் சகோதரர்களே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 1 கொரிந்தியர் 1:26. அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தானியேல் 4:3. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்ட கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. இப்ப நம்ம ஸ்டோரி பார்க்க போறோம். பெயர் சொல்லி அழைத்தேன்ல நம்ம சாமியலை குறித்து பார்க்க போறோம். அண்ணாள்றவங்க ஒரு நாள் அவங்க பிள்ளையை பெற்றுக்கணும்னு ரொம்ப பிள்ளைய பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிள்ளைன்றதே இல்ல அவங்களுக்கு. அப்போ ஒரு நாள் தேவாலயத்துல போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர்கிட்ட அப்ப சொன்னாங்க, ஆண்டவரே, நீங்களுக்கு என்ன ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தேவாலயத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே அவங்க எருசலேமில் உள்ள சீலோல சர்ச்சில் விட்டாங்க. அவர் தான் சாமுவேல் தான் அவரோட பணி என்னன்னா, சர்ச்சில் ஏலி தாத்தாக்கு உதவியாளரும் அந்த சர்ச்சை கிளீன் பண்ணி வைக்கிற வேலையும். அப்போ ஒரு நாள் நைட்டு சாமுவேல் படுத்துன்னு இருக்கும் மோசல சாமியிலே ஒரு குரல் கேட்டுச்சு. அப்போ யார் ஏலிதான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து போய் கேட்டாரு. அப்போ அவர் ஏலிக்கு சொல்ற, நான் உன்னை கூப்பிடலையாப்பான்னு. ரெண்டாவது சாமியிலே குரல் வருது. அப்போ அவர் ரெண்டாவது குரல் வருதுன்னு சொல்லி பயப்படுறாரு. அப்போ ஏலிகிட்ட போய் கேட்கிறாரு, கூப்பிட்டீங்களான்னு. திருப்பியும் நான் உன்னை கூப்பிடலப்பா பண்றாரு. அப்ப ஏலி சொல்றாரு, ஏசப்பா கூட பேச விரும்புறாரு, நீ பேசு, பயப்படாத, நீ பேசுன்றாரு. அப்ப சாமுவேலின் மூணாவது கோடு மோசலோ சாமுவேல் சொல்றாரு, சொல்லு மடியன்னு கேக்குறாரு. அப்போ ஏசப்பா பேசுறாரு, நீ இப்ப இருக்கிற ஏலி அவங்க குடும்பத்தை நான் தண்டிக்க போறேன். நான் எவ்வளவோ எச்சரிச்சு எனக்கு விரோதமான தவறுகள் நிறைய பண்ணுகிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க மனம் திரும்ப அவங்க குடும்பத்தை தண்டிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப மறுநாள் அவர் பயந்தாரு ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு ஏலி தாத்தா கிட்ட. எப்படின்னா அவர் வயசுல ரொம்ப பெருகிறாரு, நம்ம சொன்னா ஏத்து போறான்னு தெரியாம அவர் ரொம்ப பயந்தாரு. அப்போ ஏசப்பா சொன்னது அவர் ஞாபகம் வச்சு அப்போ வார்த்தை கீழ்படிஞ்சு ஏசப்பாவோட வார்த்தை கீழ்படிஞ்சு அவர் சொன்னாரு. நிறைய காரியங்கள் ஏசப்பா கூட பேச மோசலோ நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினாரு. ஜனங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ ஏசப்பா தான் இவர் கூடகிறாரு, ஏசப்பா தான் கூடகிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அப்போ அவர் தீர்க்க தரிசின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அப்போ சாமுவேலும் அப்படியே தீர்க்க தரிசியா மாறிட்டாரு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கும் அப்பா அம்மாவோட வார்த்தைக்கும் ஆசிரியரோட வார்த்தை கீழ்படிந்தா தேவன் நம்மளோட ஒரு உயரமான ஒரு இடத்துல வைப்பாரு. தேங்க்ஸ். ஆமென். தேங்க் யூ. கரங்களை தட்டி மகிமைப்படுத்து. அடுத்து ஆகாஷ். அதனால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1. எப்படியெனில் சகோதரர், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 1 கொரிந்தியர் 1:26. எல்லாரும் கிளாப் பண்ணுவோமா? அடுத்தது கோகுல்ராஜ். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1. எப்படியெனில் சகோதரன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 1 கொரிந்தியர் 1:26. வெரி குட். நல்ல கிளாப் பண்ணுவோமா?